ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களை இந்த மார்கழி மாதத்தில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் பாசுரம் 28. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்டோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்டோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்தன்மை. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையேயாம். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை. சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே. சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இறைவா நீ தாராய் பறையேலோ எம்பாவாய். அதாவது ஆடு மாடுகள் எல்லாம் பால் கொடுப்பதால் அவைகளுக்கு கறவைகள் என்று பெயர். கறவைகளை காமதேனு என்பார்கள். அந்த காலத்தில் மிக சிறந்த தொழில்களில் ஆடு மேய்த்தல் தொழிலும் ஒன்று. ஆயர்குலம் என்பது இன்று பல ஜாதிகளிலும் விரவி கிடைக்கிறது. அவர்கள் மேய்ச்சலுக்கு செல்லும் போது சாப்பாடும் கொண்டு போய் விடுவார்கள் அல்லவா. ஒரு வாளியில் காட்டு சாப்பாடு, கட்டு சாப்பாடு, நல்ல உரம் அல்லவா. ஆகவே ஆட்டம் பாட்டமுமாகவே அங்கே மேய்ச்சலின் போது இருக்கும். அவர்கள் மெட்டுக்கட்டி பாடுவதையே கானம் சேர்த்து உண்போம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆயர் குலத்துக்கே இயல்பான ஆட்டம் பாட்டத்திற்கு பறை என்ற தப்பு ஆதாரமானது. மாலை வேளைகளில் வயல்களில் அறுவடை காலத்தில் அங்கு மேய்ச்சலுக்கு வரும் ஆயர்கள் பறையடித்து ஆடி பாடி மகிழ்விப்பார்களாம். அவர்களுக்கு அந்த பறை நிறையும்படியாக நெல்லை தானியங்களை பரிசளிப்பார்கள். பறை என்ற வார்த்தைக்கு பரிசு என்பதும் ஒரு அர்த்தம். தப்பு இசையை எழுப்பும். அது நிறைய பரிசையும் வேளாளர்கள் கொடுப்பார்கள். அந்த திருப்பாவை முழுவதுமே திரும்ப திரும்ப ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பறை என்ற வார்த்தையை இறைவனிடம் பெறும் அருளாக பொருளாகவே பயன்படுத்தியுள்ளார். திருப்பாவை முழுவதுமே திரும்ப திரும்ப பறை என்ற வார்த்தையை இறைவனிடம் வேண்டுவதாகவும் அருளாக பொருளாக பெறுவதாகவும் பயன்படுத்தியுள்ளார். பெரியாழ்வார் கண்டெடுத்த பெண் பிள்ளை வாழியே என உலகம் அவளை கொண்டாடினாலும் அவள் ஆயர் குலத்து பெருமைகளையே பேசிக்கொண்டிருப்பாள். இதன் தாத்பரியம் என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் அனைவருமே இறைவனுடைய பேரரசில் வளர்க்கப்படும் கறவைகளே. ஆத்மாக்கள் அனைத்தும் பசுக்களே. நாம் அவரை இன்னார் என்று அறியாத போதும் நம்மை அவர் அறிந்தே இருக்கிறார். இதைத்தான் இந்த பாடலில் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. குறையே இல்லாத கோவிந்தனே. இந்த பாடலுக்கான பொருள், குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்தன்மை. எங்களுக்கு அறிவென்பதே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும். என்ன என்றால், உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது. அதைத்தான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன்தன்மை. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையேயாம். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்று சொல்கிறார். உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல் கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் உன்னிடமுள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்திருக்கிறோம். அதற்காக கோபித்து கொள்ளாதே. உன்னை கண்ணா, மணிவண்ணா, கருணாகரா என்றெல்லாம் நாங்கள் ஒருமையில் உன்னை உரிமையோடு அழைத்திருக்கிறோம். அதற்காக கோபித்து கொள்ளாதே. எங்கள் இறைவனே, எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது திருந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. அவனுக்கு என்ன குறை?
ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், யஜஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். ராமனுக்கு இது ஒரு குறை. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம். அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டுமல்ல, அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே. அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான். கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான். ராம அவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ண அவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள் என்று இந்த பாடலினுடைய விளக்கம் நமக்கு சொல்கிறது. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்மை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளே அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே, சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய், இறைவா நீ தாராய், பரையேலோர் எம்பாவாய், இறைவா நீ தாராய், பரையேலோர் எம்பாவாய், பரையேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.